ஹரி, சிவா 2 பேரு. நல்லா ஒட்டி பழகின ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. 2 பேரும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்குவாங்க. ஒரு நாள் 2 பேரும் சும்மா காட்டுப் பக்கம் நடந்து போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு பெரிய கரடி நேர்ல வந்துருச்சு. அவ்வளவுதான். ஹரி சட்டுன்னு உடனே பக்கத்துல இருந்த ஒரு பெரிய மரத்துல சர்சரன்னு ஏறி ஒளிஞ்சுக்கிட்டான். அவனுக்கு தன் ஃப்ரெண்ட் நெனப்பெல்லாம் இல்ல. ஆனா, சிவாக்கு மரம் ஏறத் தெரியாது. விதியேன்னு நெனச்சு கரடி செத்தவங்க கிட்ட வராதுன்னு கேள்விப்பட்டத வச்சு மூச்ச உள்ள இழுத்து பிடிச்சுக்கிட்டு டெட் பாடி மாதிரி தரையில படுத்துட்டான். கரடி வந்து மெதுவா மூஞ்சிகிட்ட முகர்ந்து பாத்துச்சு. இவன் அசையாம இருக்கவும் இவன் செத்துட்டான் போல்னு நினைச்சு அங்கிருந்து சத்தமில்லாம போயிடுச்சு. கரடி போனதும் ஹரி கீழே இறங்கி வந்து சிவாவ பார்த்து சிரிச்சுட்டே கேட்டான், "என்னடா மச்சான், கரடி உன் காதுல என்னமோ முணுமுணுத்துச்சு மாதிரி இருந்துச்சே, என்ன சொல்லுச்சு?" அதுக்கு சிவா கலங்கி போன குரல்ல சொன்னான், "அது ஒண்ணும் இல்லடா. உனக்குன்னு ஒரு ஆபத்துன்னு வந்தா, உன்னை தனியா விட்டுட்டு ஓடுறவன் எல்லாம் உண்மையான ஃப்ரெண்டே இல்ல. அவன நம்பவே நம்பாதேன்னு சொல்லுச்சு." அவ்வளவுதான். ஹரி அசிங்கப்பட்டு தல குனிஞ்சு நின்னுட்டான்.